Hi friends, welcome back to my channel NB Cooks. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கல்கத்தாவோட ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு கொல்கட்டு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும்னா எப்போ கொல்கட்டு சாப்பிட்டு உங்களுக்கு போர்டு அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். 3 பொருள் இருந்தால் போதும். நல்லா ஒரு ருசியான ஸ்வீட் டிஷ் செஞ்சிடலாம். ஒரு ஃபுல்லாக சின்ன தேங்காய், ரொம்ப பெருசு வேண்டாம், மீடியம் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ நான் அரிசி மாவு எடுத்திருக்கு. அப்புறம் ஜாகரி, வேறு ஒன்றும் இல்லை இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கு. துருவி நல்லா ஒரு ஃப்ரை பேனில் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாகரி அதில் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணணும். அந்த ஜாகரியிலே நம்ம தேங்காய் நல்லா குக் பண்ணணும் ஃப்ரை ஆகிற வரைக்கும். அதில் ஆயில் நெய் நீங்கள் வேணும்னா போடலாம். ஆனால் நான் போட மாட்டேன். ஏன்னா இது கொஞ்ச நேரம் வதங்கின உடனே அந்த ஃப்ரெஷ்ஷான நாங்கள் தேங்காய் துருவி போட்டதுனால அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அதில் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு வரும். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தட்டி போடலாம். நான் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்கும். நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஜாகரி எடுத்தது ரொம்ப திக்கான ஜாகரினால 1/2 கட்டோடி எனக்கு போதும். 1/2 கிண்ணம் எனக்கு போதும் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்க்கு அக்கார்டிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு வேணும் அந்த மாதிரி டேஸ்ட்க்கு அக்கார்டிங் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிடுச்சு. நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு சைடில் நான் இறக்கி வச்சுருக்கேன். தண்ணி போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கொதி வந்துருச்சுன்னா அரிசி மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆனால் அரிசி மாவு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டோ அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் வராமல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் வரலைன்னா உங்களுக்கு நல்ல நைஸான டோ கிடைக்கும். இல்லைன்னா லம்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பொடியாக நடுவில் மாவு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலரிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு தடவை தொட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா மீடியம் டோ ஆயிடுச்சுன்னா இறக்கி வச்சிடலாம். பெரிய ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப லூஸான இருக்குது, சப்புன்னு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கை தொட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சூடு தானே. அதனால் கையில் கொஞ்சம் அப்படியே தண்ணி மட்டும் தொட்டுக்கணும். தண்ணி மாவில் வரக்கூடாது. ஏன்னா மாவு அப்போ ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா டோ நீட் பண்ணிகிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போ பாதி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு பாதி நம்ம இது போடலாம், சேப் போட்டுடலாம் பீட்டாக்கு. இது நம்ம ஊரில் கல்கத்தாவில் இது பீட்டா சொல்லுவாங்க. அதனால் பீட்டாக்கு சேப் போட்டுடலாம். பாதி 2 பண்ணிடலாம். 2 பண்ணிவிட்டு பாதி நம்ம இருக்கிற தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா துடைச்சி அதுக்கப்புறம் தான் போடணும். தண்ணியோடு போட்டுடாதீங்க. அப்போது உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸ் மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம வெளியே வச்சோன்னா அப்படியே காஞ்சி ட்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து ட்ரை வச்சுருக்கோம் சைடில். அப்படியே வெறும் விரலுக்கு மட்டும் தொட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஸ்டஃபிங்காக எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு நம்ம சேப் போட்டுக்கலாம். சேப் பார்த்திங்கன்னா எப்படி போடணும்னா நம்ம கையில் அப்படியே 2 விரலோட கட்டு விரல் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கட்டோடி சேப் கொடுக்கணும். கிண்ணம் சேப் அளவுக்கு சின்ன கிண்ணமாக போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் சேப் போட்டுக்கோங்க. நாங்கள் மீடியம் சைஸ் தான் போடுவோம். ரொம்ப சின்னதை போட மாட்டோம், ரொம்ப பெருசு போட மாட்டோம். ரொம்ப பெருசை போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதாக வேலை ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு டைம் நிறைய ஆயிடும். இதுவே செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடும் நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன்.
நல்லா சின்னதாக ஒரு குலாப் ஜாமுன் சைஸ்க்கு அளவுக்கு டோ எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 விரல் மட்டும் தொட்டு நல்லா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டோரி மாதிரி ஷேப் வந்துடும். கிண்ணம் ஷேப் வந்துடுச்சுன்னா நம்ம ஸ்டஃபிங் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 சைட்லேருந்து மூடி போடணும். மூடி நல்லா அமுத்தி மூடி போட்ட உடனே அந்த ஷேப் வந்துடும், பீட்டா ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் 2 சைடு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கையில் அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக அப்படியே இருக்கும். இல்லைன்னா அப்படியே சைடில் ஓப்பன் ஆகி வெடித்து உங்களுக்கு ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஷேப் போட்டுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் சைடில் கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து போட்டிருக்கோம். நல்லா தண்ணி ஸ்டீம் வந்துருச்சுன்னா, ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதில் நம்ம ஒரு ஓட்டை பாத்திரம் இருக்கும்ல, ஸ்டீமர் பாத்திரம், அதில் நம்ம பீட்டா எல்லாம் போட்டுட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா அதில் நல்லா கொதித்து தண்ணி கீழே கொதிக்கும், மேலே நம்ம ஸ்டீம் ஆகிடும், பீட்டா எல்லாம் ஸ்டீம் ஆகிடும். ஒரு கொதி வந்ததுக்கு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போடணும். அது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு 2 பிளேட் தான் வந்திருக்குது. இதில் ஒரு 1/2 கிலோ மாவுக்கு பச்சரிசி மாவு மட்டும்தான் 1/2 கிலோ நாங்கள் ரெடிமேட் கடையில் வாங்கியிருக்கோம். இது ஒன்றும் வீட்டில் அரைச்சது இல்லை. தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டீமர் மேலே நம்ம பாத்திரம் வச்சிடலாம். உங்களுக்கு இட்லி பாத்திரம் இல்லைன்னா மோமோ ஸ்டீமர் இல்லைன்னா உங்களுக்கு ரைஸ் குக்கர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா போதும். அது ஸ்டீம் ஆகிட்டு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க, வெந்துருச்சு. நான் பிளேட்டில் மாற்றி எடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. கருப்பு கூட ஆகலை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சில மாவு நல்லா இல்லைன்னா மேலே அந்த கொஞ்சம் கருன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. நாங்கள் எங்கள் ஊரில் நல்லா ஜாகரி கூட தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் தேங்காய் பாலோ சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.